ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கஸ்டமர் சுடிதார் நம்மக்கிட்ட நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். இவங்க பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸில் இவங்களுக்கு நான் தான் போடுவேன். ஸோ அதனால் இந்த இந்த ஃப்ராக் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா கடையில் எடுத்திருந்தாங்களாம். சிம்பிளாக இருந்துதான். அதனால் கொஞ்சம் கிராண்ட் பண்ணி கொடுங்கக்கா, மணிலாம் வச்சு அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அது கொஞ்சம் கையிலலாம் போடுறது கஷ்டமாக இதுமாரி ஒரு மிஷின் வச்சுருக்கேன், மோத்தி பீட்ஸ் அடிக்கிற மிஷினு. ஸோ அதில் இந்த பிளாக் கலர், ஏன்னா ஏன் பிளாக்கு அப்படின்னா ஆல்ரெடி அதில் போட்டு இருந்தது பிளாக் கலர் கட் பீட்ஸு அண்டு பிளாக் கலரு மணி கொஞ்சம் மேலெலாம் அடித்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், மறுநாள் போயிட்டு பாரிஸுக்கு போயிட்டேன். நான் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் இங்கே பக்கத்துக்கெல்லாம் வாங்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும். நேராக எதுக்கு இருந்தாலும் பாரிஸ்க்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி பாரிஸ்க்கு நேராகவே போயிட்டு அந்த மணியை காமிச்சு வாங்கிட்டு வந்துட்டு உடனே மறுநாளே அவங்கள கேட்டாங்க. ஸோ அதனால் மறுநாளே இந்த பின்னு இந்த பின்னு இதுக்கு செட்டாக அந்த பின் எல்லாமே நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். அந்த அந்த மிஷின் வாங்கும் போதே நம்ம பின்னு 4 நம்பரில் கோல்டு பீடு அண்ட் 5 நம்பர் கோல்டு பீடு, ஸோ 8 நம்பரு, ஸோ சைஸ் வாரியாக அந்த மோத்தி பீட்ஸ், அதாவது ஓட்டையே இல்லாமல் பீடு வரும் இல்லையா, இது நிறைய பேர் போட்டிருக்காங்க. இப்போ நிறைய வீடியோஸ் இது வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம சேனலில் போட்டால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பார்ப்பாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபரும் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் நான் சொல்லுவேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இதெல்லாம் பழசு தான். போன வருஷமே நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்கிட்டு நிறைய எங்கள் வீட்டு ட்ரெஸ்ஸுங்களுக்கெல்லாம் நான் அடித்தேன். ஷாலுக்கெல்லாம் அடித்து போட்டுப்பேன். ப்ளெயின் ஷால் எடுத்து நானே அடித்து போட்டுட்டு போயிடுவேன், கிராண்டாகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிப்பேன். அந்த மாதிரி தான் ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக ஸ்னேக் அண்ட் ஒய்ஃபுக்கு கன்னிகாவுக்கு பண்ணும்போது கூட நான் நிறைய ப்ளவுஸ்லலாம் அந்த மோத்தி பீட்ஸ் மிஷின் வச்சு தான் அடித்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே இந்த மிஷின் வச்சு தான் நான் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக என்ன பண்ணேன்னா, பென்சிலில் மார்க் பண்ணிக்கிட்டேன். அங்கங்கே மார்க் பண்ணிக்கிட்டு எல்லாத்துலேயும் தெளித்து விட்ட மாதிரி அப்படியே அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஷாலுக்கும் நமக்கு ஆர்டர் வந்தது. அப்புறம் ஒரு சாரீக்கு வந்திருந்தது. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்திருந்தது. அப்புறம் டக்குன்னு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கூட நான் போட்டு கொடுத்தேன். இந்த மாதிரி ஷாலுக்கு அண்டு ட்ரெஸ்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ட்ரெஸ்ஸுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த மோத்தி பீட்ஸ் அடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த பச்சை கலர் சுடிதார் பார்த்திங்கன்னா நான் டம்மியில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அது ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சதுமே அப்புறம் இன்னொன்று என்ன ஆச்சுன்னா, இப்போது மேலெல்லாம் அங்கெல்லாம் அடிச்சிட்டேன்னா, மேலே அடித்த பிறகு என்னாச்சுன்னா, கழுத்துக்கிட்ட ஒர்க் இல்லாமல் ப்ளெயினாக தான் அவங்க கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், கழுத்தில் கையிலேயே கட் பீடு அண்டு பிளாக் ஆன்டிக் கட் பீடில் அதுவும் கொஞ்சம் சமுக்கி அதெல்லாம் வச்சு அந்த கழுத்தில் வி மாதிரி நார்மல் கை நீடியில் அப்படியே வச்சு போட்டேன். ஏன்னா கையில் மட்டும் தான் அவங்க ஒர்க்கு போட்டு இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸு போய் அவங்க எவ்வளோக்கு எடுத்திருக்காங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த மணி நான் அடித்தேன், கழுத்து ஒர்க்கு நான் பண்ணேன் கையில், அதுக்கப்புறம் கையில் அங்கங்கே அடிச்சிருப்பேன், அதெல்லாம் கூட நான் அடித்தேன். வெறும் அந்த கையில் ஒரு ஒர்க்கு போட்டிருக்காங்க பாருங்கள், அது மட்டும்தான் இந்த ட்ரெஸ்ஸு போய் 5000 ரூபாய் கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்றுமே இல்லை, ப்ளெயினு, இது போய் 5000 ரூபாய். அப்போது நம்ம நேற்று போட்டதெல்லாம் ஆரி ஒர்க்கு போட்டு நம்ம கன்னிகா மேம்க்கு போட்டிருந்தோமே, அதெல்லாம் பாருங்கள், அப்போ ஒர்த்து தானேங்க. இது போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்ன ஆயிருக்கு, என்கிட்ட கொடுத்ததும் நான் கழுத்துக்கும் அப்புறம் அந்த உடம்பு ஃபுல்லாக ஃப்ரண்ட்டுக்கெலாம் அந்த பால்ஸ் அடித்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் கீழெல்லாம் கேட்டாங்க. கீழெல்லாம் போட்டால் அதிகமாக ஆகுமா காசு, ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீ இவ்வளோ விலை கொடுத்து எடுத்திருக்க, இதுக்கப்புறம் கீழே வேறு போட்டாலும் உனக்கு காசு அதிகமாகும், இதுக்கு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல், அண்டு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், இவ்வளோ 5000 கொடுத்து இது வாங்கியிருக்காங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது மெட்டீரியல், இந்த ஃப்ராக்கு அப்படியே ரெடிமேடாக வாங்கி என்கிட்ட கொடுத்து அங்கங்கே நான் இந்த பீட்ஸு அண்டு அந்த கழுத்தில் ஒரு பார்டர் மாதிரி கட் பீட்டில் போட்டு கொடுத்தேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கு நான் எவ்வளோ வாங்கினேன்னு சொல்கிறேன் பாருங்களேன். வெறும் 1000 ருபீஸ் வாங்கினேன். ஏன் நான் 1000 ருபீஸ் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்குறதும் அதிகம் நீங்கள் நினைக்கலாம். என்னென்னா நீங்களே சொல்லுங்கள். நம்ம இதுக்காக நம்மக்கிட்ட இந்த மணியெல்லாம் கிடையாது. நம்ம இதுக்காக பாரிஸ்க்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கழுத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கையிலேயே தைச்சது தான், ஃப்ரேமும் மாட்ட முடியாது, பொறுமையாக நான் கையில் தைச்சேன். அப்புறம் குட்டி ஃப்ரேம் தான் மாட்டி ஒன்று ஒன்றா தைச்சேன். ஸோ அப்புறம் குட்டி ஃப்ரேம் மாட்டும் போது என்ன ஆகுதுன்னா, பக்கத்தில் நம்ம ஃப்ரேம் போடும்போது இடிக்கொலையா. ஆனால் எனக்கு பழக்கம் தான். நான் உங்களுக்கே தெரியும், ஆரி ஒர்க்குக்கே ப்ளவுஸ் மேலேயே அப்படியே ஒர்க்கு மேலேயே ஃப்ரேம் போட்டு ஒர்க் பண்ணுறவ. ஸோ அப்படி போடும்போது எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் அப்படியே போட்டு நான் ஒர்க்கு போட்டுட்டேன்.
அதே மாதிரி கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி வந்து நான் ஃபுல்லாக வந்து அந்த கருப்பு கலர் மணி வந்து ஃபுல்லாக அந்த ஆன்டிக் பீட்ஸ் வந்து அடிச்சிட்டேன். ஏன்னா கையில் வெறும் அந்த சமிக்கி மட்டும்தான் கொடுத்துருந்தான். அந்த சமிக்கி ஒர்க்கும் அந்த கொடி கொடி டிசைன் இருக்குது பாருங்கள். அதுதான் துணி கூட பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறோம்ல ஜார்ஜெட் கிளாத்து, அந்த அளவுக்கு அதில் இல்லவே இல்லை. அந்த ஜார்ஜெட் கிளாத்து அந்த லெவலுக்கு அந்த கிளாத் இல்லவே இல்லை. ஆனால் என்ன ஒன்று அழகாக ஆஃப் சாரி மாதிரி அந்த சுடிதாருக்கு ஷால் மாதிரி அழகாக தைச்சிருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்து ஜாயிண்ட்டு கொடுத்துருக்கான். நல்லா தான் இருக்குது. ஆனாலும் சொல்கிறேன், இப்போ 5000 கொடுத்து எடுத்துட்டோம், திருப்பி நம்மக்கிட்ட வேறு ஒரு 1000 கொடுத்து ஒர்க்கு போடுறாங்க, அது வேஸ்ட் தானே. அதுக்கு நம்ம அழகாக வந்து ஒரு 2 பிளைன் சாரி எடுத்தோமா, இந்தமாதிரி மாடலாக சூப்பராக தைச்சோமா. அது பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, கழுத்து உங்களுக்கு ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். வீடியோ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மாதிரி எடுத்தேன் நான். அந்த மாதிரி நம்ம வந்து அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம அழகாக எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே பண்ணி போட்டுக்கிட்டோன்னா இன்னும் அது நல்லாவும் உழைக்கும், துணியும் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் யோசிக்க மாட்டுறாங்க. கடையில் போயிட்டு கடைன்னு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதில் வந்து 1008 ஆல்ட்ரேஷன் இருக்கும். இதே மாதிரி தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸு கூட பண்ணுவாங்க. எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம உயிரை எடுப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து டிசைன் மேலே வந்துடும், அதை கட் பண்ணால் எல்லாம் வந்துடும், அதுக்கப்புறம் டெய்லர் ஒரு பக்கம் அதை பிடிச்சி தைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் 500 கொடுத்து ஒர்க்கு போட்டாலும் கொஞ்சம் ப்ளெயினாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கே நீங்கள் ஒர்க்கு போட்டுக்கலாம். இல்லையா நீங்கள் எடுக்கிறீங்க பாருங்கள், அந்த கடையிலே கொடுத்து வச்சுருங்கன்றேன், பெசாத எங்ககிட்ட கொண்டே வராதிங்கன்றேன். ஏன்னா அந்த மாதிரி வர்ற ப்ளவுஸில் நிஜமாக நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒர்க்கு வந்து அவன் ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு போட்டுடுறான், நம்ம கையில் கொடுத்துட்றாங்களா, நமக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து அது எல்லாமே நம்ம எடுத்து அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து கல் வச்சு நசுக்கி அப்புறம் கட்டை வச்சு நசுக்கி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் டெய்லருக்கு ஸ்டிச்சிங் கொடுத்து அப்புறம் ஒரு ஸ்டோன் வரவே வராது, அது பிச்சு எடுத்தால் கூட. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்து எடுங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க, நீங்கள் பார்த்து எடுங்க. பார்த்து எடுத்து ஒரு ப்ளவுஸும் வந்து அந்த மாதிரி கொடுங்க சிஸ்டர். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கும் எல்லாருக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். டெய்லருக்கும் கஷ்டம் இருக்காது, ஆரி ஒர்க்கு போடுறவங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. அதுக்காக சொல்கிறேன். இப்போது இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ட்ரெஸ்ஸு. நான் பாருங்கள், நல்ல ஜார்ஜெட் கிளாத் இது வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டரே வந்து 65 ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்தேன். களஞ்சியமில் தான் நான் எப்பயுமே எடுப்பேன், ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கடை. அங்கே வந்து உங்களுக்கு கிளாத் எல்லாமே சூப்பராக இருக்கும். பிளெயின் கிளாத்லாம் டி நகரில் வந்து களஞ்சியம்னு இருக்குது, ரங்கநாதர் ஸ்ட்ரீட்டில். நான் ஏன் அதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னால், நான் இப்போ எடுக்கலை, இது அவங்கக்கிட்ட வந்து நான் திருப்பதி காலாஸ்திரியில் எடுத்த மாதிரியே களஞ்சியமில் வந்து அந்த கிளாத் இருக்கும். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லா மெட்டீரியல்ஸுமே. நான் போடுற ஜார்ஜெட் கிளாத் சுடிதார்ஸ் எல்லாமே நான் அவங்கக்கிட்டே எடுக்கிறது தான். அவங்க வந்து இப்போ எனக்கு ப்ரமோஷனாக அதெல்லாம் அது ஒரு பெரிய கடைங்க, நமக்கு ப்ரமோஷன்லாம் தரமாட்டாங்க, நீங்கள் அப்படிலாம் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. எனக்கு ஸ்பெசிஃபிக்காகவே அந்த கடையில் பிடிக்கும், நான் கிளாத் வந்து நான் வாங்குகிறேன். ஸோ அங்கே வாங்கினது தான். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ப்ளூவில் ஒரு ட்ரெஸ் தைக்கணுன்ட்டு தைச்சேன். அதேமாரி ஒயிட் பேர்ல் வந்து ஒன்று பாதியமாக, அதாவது சாரி, ஒன்று விட்டு கொஞ்சம் அப்படியே தள்ளி இந்த மாதிரி வந்து அடித்தேன். அதே மாதிரி ஷாலுக்கும் வந்து அடிச்சுக்கிட்டேன். அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த சுடிதார் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பெயிண்டிங் பண்ணும்போது இந்த வீடியோ போட்டிருப்பேன் இந்த சுடிதார். அதுக்கப்புறம் இன்னும் போடணும், ஒரு 2-3 டைம்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல, எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த மாதிரி. ஸோ எனக்குன்னு வந்து ரெடி பண்ணிக்கிட்ட ட்ரெஸ்ஸு இதுமாரி நம்ம வந்து நல்ல கிளாத்தாக வாங்கி இது நான் வாஷிங் மிஷினில் கூட போட்டு வச்சுருக்கேன். ஒன்றுமே ஆனதில்லை தெரியுமா, பிரிஞ்சு கூட வராது. ஸோ அப்படியே இருக்கும். அதேமாரி ஜார்ஜெட் கிளாத்து கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது, வெளுத்து கூட போகாது. ஸோ நல்லா வந்து வாஷிங் மிஷினில் போட்டு நீங்கள் துவைச்சா கூட ஒன்றுமே ஆகாது. எனக்கு வந்து எங்கள் டெய்லரே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவாங்க. கீழே வந்து பீக்கோ அடிச்சுக்கிட்டேன். ரவுண்ட் நெக்கே போதும் அப்படின்னா. அதேமாதிரி டெரக்கோட்டா ஜுவல்லரி வந்து நான் போட்டது அந்த பொம்மைக்கு கழுத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ டெரக்கோட்டா ஜுவல்லரி, சில்க் த்ரெட் ஜுவல்லரி எல்லாமே நம்மக்கிட்ட. நான் இப்போ வந்து என்னோடய பழைய திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லை, பழைய ஸ்டாக்ஸ் வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு நிறைய வச்சுருந்தேன். பழைய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து என்கிட்ட பழைய ஸ்டாக்ஸ், புது ஸ்டாக்ஸு. அப்போல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து நிறைய ஃபாரின்க்கெலாம் வந்து நான் பல்காக வந்து பேங்கிள்ஸு, ஜிம்காஸ் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரிலாம், கனடாலாம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் பாதி இருக்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நான் அப்புறம் பழைய வீடியோஸ் எடுத்து வச்சது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நான் அதை வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கும் வேணும், உங்களுக்கு வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரி வேணும், அண்ட் சில்க் த்ரெட் ஜுவல்லரி வேணும், ப்ரைடல் பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் அதோட வீடியோ தனியாகவே உங்களுக்கு நான் பேசி போடுறேன். எல்லாமே இருக்குது. அப்புறம் பாலிமர் கிளே ஜுவல்லரி கூட இருக்குது. ஸோ நிறைய இருக்குது, நல்லா கேட்டுக்கோங்க. பாலிமர் கிளே ஜுவல்லரி, ஃபேஷன் ஜுவல்லரி,
அண்டு சில்க் த்ரெட் ஜுவல்லரி அண்ட் டெரக்கோட்டா ஜுவல்லரி. இந்த 4மே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஜூட் ஜுவல்லரி கூட நாங்கள் பண்ணித்தரோம். ஜூட்டு கோணிப்பையில் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட கஸ்டமைஸ் பண்ணி இப்போ கேட்குறாங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி. ஜூட் ஜுவல்லரினாலே கல்கட்டா மாடல் தான், கல்கட்டாவோட ஃபேமஸோட இதுதான் அது. கல்கட்டாவில் ஜூட் ஜுவல்லரி தான் ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி ஜூட் ஜுவல்லரி கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். நீங்கள் வந்து எங்ககிட்ட முன்னாடியே கொடுத்து டைம் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. இப்போ நமக்கு இது வந்திருக்குங்க. ஒரு போன வாரம் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க டி நகரில், அவங்க பேர் சிவகாமி. அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங் ஒரு 2 பண்ணுற மாதிரி ஒரு 9 பீஸு, 9 பீஸில் 2 மொத்தம் 18 பீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 18 பீஸ் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். என்னால் மட்டுமே எல்லா வீடியோவும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதேமாதிரி என்னால் மட்டுமே எல்லா இதுவும் பண்ண முடியாது. பெயிண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஆரி ஒர்க்காக இருக்கட்டும். ஸோ அதுக்கு நான் ஆள் வச்சுருப்பேன். ஸோ அது மாதிரி இதுக்கும் வந்து ஆள் வச்சுட்டேன். தஞ்சாவூர் பெயிண்டிங் வந்து நம்ம ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ அவங்களுக்கு முடிச்சதும் அந்த வீடியோஸ் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். தஞ்சாவூர் பெயிண்டிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன போர்டு 4 இன்ச்சு சைஸ் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 4 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் ஒரு வீடியோ கூட நான் வந்து அதை ஸ்டேட்டஸ் வைக்கலை. ஏன்னா மொத்தமாக கடைசியாக எல்லாமே பேசி வைக்கலான் இருக்கேன். அது கூடிய சீக்கிரத்தில் வரும் அந்த வீடியோ. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒரு பெரிய கம்பெனிலேருந்து சாம்பிளுக்கு போட சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒரு வீடியோ இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட்டு தரணும், அது ஒரு வீடியோ இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து இந்த வாரம் வந்த ஆர்டர் இதெல்லாமே. இன்னும் நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி எங்கே காட்ட போகிறேன், உங்ககிட்ட தான் காட்ட போகிறேன். உங்ககிட்ட எல்லாமே நான் காட்டுவேன், நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு. ஆரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ எல்லாமே உங்ககிட்ட தான் காட்ட போகிறேன். அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி நாளைக்கு நம்ம வர்ற வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரைடல் ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதம் ஃபுல்லாக ஒரே கஸ்டமர் இது போட்டுன்னு அவங்களுக்கு நம்ம லைனாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அது நம்ம லைனாக பார்க்கலாம். இன்னொரு ப்ளவுஸும் வந்து நான் நடுவில் போட்டேன், அதையும் நம்ம வந்து அது கூடவே பார்த்துக்கலாம். இப்போ நாளைக்கு நான் வந்து இந்த உள்ளனில் வந்து போட்டேன்னு சொன்னல, அது வந்து நாளைக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். இன்றைக்கி இந்த சுடிதார் எப்படி இருந்தது அண்டு இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ரைஸ் வாங்கலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நான் 1000 ரூபாய் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த மாதிரினா கூட நீங்கள் வந்து 1000 ருபீஸ் வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ருபீஸ் ஓகே தான். ஸோ அதனால் 2 சுடிதாருக்குமே நீங்கள் 1000 வாங்கிக்கலாம். 1000 ருபீஸ் ஒர்த்தா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கடையில் போய் ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறோம், ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், அதில் வந்து நிறைய வந்து ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம டெய்லர் கடையில் கொண்டு போய் கொடுக்கும்போது 1008 டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுங்கள். இல்லையா செட் ஆச்சுன்னா ஓகே நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்காக நீங்கள் யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்.